காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது என்ன ஒரு கண்கொள்ளா காட்சின்ற மாதிரி வியூ வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி. சரி சூடாக நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு லாரி தண்ணி ஊற்றினே போல இருக்கு. நானும் வடிகட்டி வடிகட்டி ஊற்றினேன், குறையல. சரி மசாலா போட்டால் குறையும்னு பார்த்தா அப்பவும் குறையல. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்னு பேர் தான். ஆனால் 3/4 மணி நேரம் கிண்டி எடுத்தேன் நான் அதை. எங்கே ஏதாவது வேலை வாங்கினாலும் வாங்கிடுவாளோன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு லாகின் பண்ண வேண்டிய மனுஷன் 10 மணிக்கெலாம் லாகின் பண்ணி உட்காந்தாச்சு. அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 20 இருந்துச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன், அப்போ தான் 19 இருக்குது. என்ன மாயமந்திரமோ தெரியல. இது எங்கள் வீட்டில் மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லார் வீட்லையும் இப்படியான்னு தெரியல. இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே அப்படிதான். டைமர் என்னவோ 1 ஹவர்னு செட் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு 2 மணி நேரமாக ஓடிட்டு கிடக்கும். அப்புறம் வியூலாம் அழகாக இருக்குது. இந்த ஜோகுட்டி வெளிலேருந்து பார்த்துட்டு இருந்தா சும்மா. அப்புறம் டீ போடலான்னு பார்த்தா பால் வந்து திரிஞ்சே போயிடுச்சு. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு என் கையை என்னால் கட்டி போட முடியாது. சரி பஜ்ஜியாவது செய்யலான்ட்டு மாவெல்லாம் கலக்கி வச்சாச்சு. கலக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது வெஜிடபிள் ஒன்றுமே கிடையாது வீட்டில். இந்த கேப்சிகமும் 2 குட்டி பொட்டேட்டோ தான் இருந்தது. சரி இந்த கேப்சிகம் வச்சே பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அதுவும் மிளகா தானே அப்படின்ட்டு போடலான்னு போட்டால் அது மிளகா பஜ்ஜிக்கே டஃப் கொடுக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் டின்னருக்கு வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு மழை வேற பெய்யுது, வெளில ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கினோம். அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு மற்ற நாள் கூட நல்லாயிருக்கும். ஆனால் சரி மழைக்கு நல்லா சாப்பிட்லாமேன்னு வாங்கினா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து வாயில் கூட வைக்க முடியல, அவ்வளோ கன்றாவியாக இருந்தது. சரி இருந்தாலும் வேறு வழி இல்லையே, காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்ட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சொன்னார், நீ சுடுற தோசையே இதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு.